எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பன்னீர வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போறோங்க. பொதுவா பன்னீர்ல வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமா இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்திய அதிகரிக்கும். ஞாபக சக்திய அதிகரிக்க உதவுதுங்க. அந்த பன்னீர வச்சு இன்னைக்கு நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்றதுங்கிறத பத்தி பார்க்க போறோங்க. ஒரு கடாயில 2 ஸ்பூன் பட்டர் போட்டு, அதில மீடியம் சைஸ் 4 பெரிய வெங்காயத்த போட்டுக்கிறேங்க. அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, 7 பூண்டு போட்டு வணக்கிக்கிறேங்க. அதில வந்து 4 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணதையும் உள்ள சேர்த்துக்கிறோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து அ ஒரு 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 2 மினிட்ஸ் வணக்குனோனையுமே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோங்க. அது கூட வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேங்க. மிளகாய் தூள் வந்து உங்க காரத்துக்கு தகுந்த மாரி சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் ஓரளவுக்கு வணங்கி வந்தோனையும் ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜார்ல நல்ல மைய அரைச்சு எடுத்துக்கிறோங்க. அப்புறம் அதே ஒரு கடாயில 1 ஸ்பூன் பட்டர் போட்டு, பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆனோனையுமே, 1 துண்டு பட்டை, 2 பிரியாணி இலை, 1 மராட்டி மொக்கு, 4 கிராம்பு சேர்த்துக்கிறோங்க. அது கூட நம்ம அந்த அரைச்ச விழுத ஊத்தி, நம்ப கிரேவி எந்த திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி கலந்து வச்சுக்கிறோங்க. இப்போ நம்ம அந்த கிரேவி வந்து ஓரளவுக்கு கொதிச்சோன்னையுமே, நம்ப மீடியம் சைஸா கியூப் கியூபா கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீர அது கூட சேர்த்துக்கிறோங்க. இப்ப நம்ம பன்னீர் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கப்புறம், அ ஒரு 1/4 ஸ்பூன் வந்து நம்ம சுகர் சேர்த்துக்கிறோங்க. இது எதுக்குன்னா, நம்மளோட புளிப்ப பேலன்ஸ் பண்ணி குடுக்கறக்காக. அது நல்லா கொதிச்சு வந்தோனே, ஒரு கைப்பிடி அளவுக்கு கஸ்தூரி மேத்தி எடுத்து நல்லா கசக்கி கிரேவியில சேர்த்துக்கிறேங்க. இப்ப கிரேவி நல்லா வெந்து வரையில நீங்க ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்திக்கிறனா சேர்த்திக்கங்க. நான் அதுக்கு பதிலா ஒரு ஒரு 1/4 ஸ்பூன் பட்டர் மட்டும் சேர்த்திக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனலுங்க. தேங்க் யூங்க.